போலி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த குற்றச்சாட்டில் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு விரைவில் நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர் சலீம் தரும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைத்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். முடக்கி இருக்கும் இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கே ஒதுக்கி தாருங்கள் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் பிளவுபட்டிருக்கும் அணிகள் கொண்டு வந்து பிரமாண பத்திரங்களை லட்சக்கணக்கில் தாக்கல் செய்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இந்த கேள்வியை முன்வைத்தோம். லட்சக்கணக்கில் பிரமாண பத்திரங்கள் வந்திருக்கிறது, இதெல்லாம் சரிபார்க்கவே நிறைய காலமாகுமே, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க, ஆங்கிலத்தில் வெயிட் அண்ட் வாட்ச் என்று அழைப்பார்கள், பொறுமையாக கவனமாக இருங்கள், நிச்சயம் விடை கிடைக்கும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்ட பொழுது விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணி எங்ககிட்ட சுமார் 7 லட்சம் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதனுடைய நகல்களை எதிர் அணியான திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அணிக்கு கொடுக்க வேண்டும். அதே போல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி எங்ககிட்ட 4 லட்சம் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்திருக்காங்க. இதனுடைய நகல்களை எதிர் அணியான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியிடம் கொடுக்க வேண்டும். ஆகையால் நாங்கள் குத்தம் குறை கண்டுபிடிக்க மாட்டோம், அவங்களே எது போலி என்று கண்டறிந்து கொண்டு எங்களிடம் வந்து புகார் கொடுப்பார்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. அதே போல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமர்ப்பித்திருக்கும் பிரமாண பத்திரங்களில் பெரும்பாலானவை போலி அப்படின்னு சொல்லி ஆதாரங்களோடு எடுத்துட்டு வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தார்கள். எப்படி சொல்கிறீர்கள் என கேட்டபொழுது, இதுதான் பிரமாண பத்திரத்தின் நகல், கிருஷ்ணமூர்த்தி என்ற பெயர் இருக்கிறது, கையெழுத்திட்டவர் ஏழுமலை, இந்த மாதிரி 274 கொடுத்திருக்கோம், ஆயிரக்கணக்கில் போலிகளை கண்டறிந்து கொண்டு வந்து கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க, நிச்சயமாக விரைவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணிக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்போம், விளக்கம் திருப்திகரமாக இல்லையெனில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவுபட சொல்லியிருக்காங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.